வாணி, வாணி, ஏண்டி கத்துற? பக்கத்துல தானே இருக்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கியா? எங்க உன் சந்தோஷத்தை சொல்லு, நானும் சந்தோஷப்படுறேன். இல்ல வாணி, முதல்லலாம் யாரு என்னை எப்ப திட்டுவாங்க, யாரு என்னை எப்ப கிண்டல் பண்ணுவாங்கன்னு ஒரு மாதிரி பயத்திலே இருப்பேன். சில சமயம் ஏண்டா பிறந்தன்னு ஒரு மாதிரி சலிப்பாவும் மனசெல்லாம் பாரமாவும் இருக்கும். சுத்தி இருக்க எதுவுமே தெரியாது, ஒரே குழப்பமா இருக்கும். ஆனா இந்த விஷயம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீசுற காத்து, விழுற பூ, விழுந்த இலை, ஏதோ விளையாடுற பசங்க, என்ன சுத்தி நடக்கிற எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பொண்ணு நான் தானோன்னு தோணுது. எப்படி? கவிதை கவிதை, தேங்க்யூ. கலக்குறப்போ. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். அழகே இல்லாத இவ்ளோ விஷயம் உனக்கு அழகா தெரியும் போது இவ்ளோ அழகா இருக்கனா எவ்ளோ அழகா தெரியுவேன். எப்படி இருக்கேன் கவிதா? சி, வா. மருதாணி வைக்கும் போது நாம யாரை நினைக்கிறோமோ, நாம அவங்க மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு மருதாணி செவக்கும். பார்வதி, கொஞ்சம் தண்ணி கூட. வரேங்க. என்னடி மருதாணி வேணா வரட்டி தட்ட, சின்ன சின்னதா சைடுல வைடி. அப்ப நீயே வச்சுக்கோ போ. ஏய் வா, ரொம்ப பண்ணாத. பார்வதி, வேலாயுதன் சார் ஃபோன் பண்ணாரு. நாளைக்கு மறுநாள் அவங்க பிபியை பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வராங்களாம். அப்ப நான் உடனே அவங்க வர அன்னைக்கு கேசரி செய்ய பொருள் வாங்குறதுன்னு சொல்ல வர. வேண்டாம் வேண்டாம், அப்புறம் மாப்பிள்ள அதோட ஓடிடுவாரு. ஒரு நல்ல கடையா பார்த்து ஸ்வீட் வாங்கிக்கலாம். என்னங்க நீங்களும் சிரிக்கிறீங்க? அப்ப இத்தனை நாளா பிடிக்காம தான் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அப்ப சாப்பிடும் போதே சொல்லிருக்கலாம்ல. அதான பிரச்சனையே. வாயில கேசரி வச்சதுமே வாய் பேச முடியாம ஒட்டிக்கும். அப்புறம் எப்படி பேசுறது? சும்மா அம்மா வம்பு இழுக்காத, அவங்க நல்லதா பண்ணுவாங்க. உனக்கு இப்போ எல்லாமே நல்லதா இருக்கும். ஒண்ணு பண்ணலாம், பிபிக்கு மட்டும் கேசரி கிண்டி சாப்பிட கொடுத்துடலாம். நம்மளாம் கடையில இருந்து வர ஸ்வீட்டை சாப்பிடலாம். அதான் சங்கதி. ராத்திரி சாப்பாட்டுக்கு என்னதானே தேடுவ? அப்ப கவனிச்சுக்கிறேன்.
பார்க்கலாம். என்னங்க ஆ அப்ப யாரெல்லாம் கூப்பிடலாம்? எனக்கு ஒரே பரபரப்பா இருக்கு. ஐயோ அந்த கதையே வேண்டாம். அவர் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு. அதனால யாருக்கிட்டையும் சொல்லிடாத. அவங்க வந்து பொண்ணு பார்த்து கல்யாண தேதி குறிச்சதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம். என்ன சரியா? எதுக்காக அங்க இப்படி யாருக்கும் சொல்ல வேணாம்னு சொல்றாரு? சார் எவ்வளவு பெரிய ஆளு. அவர் அப்படி சொல்றாருன்னா ஏதாச்சும் காரணம் இருக்கும். அப்புறம் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து நம்ம கிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறதே பெரிய விஷயம். அவர்கிட்ட போய் ஏன் கேட்கக்கூடாது, எதுக்கு கேட்கக்கூடாதுன்னு கேட்க முடியுமா? சொன்னா சரின்னு கேட்டுக்கிட்டு அதன்படி நடக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்புறம் நம்ம ஏதாச்சும் எசக்கு பசக்கா செஞ்சு அவருக்கு கோவம் வந்து நமக்கு தானே ரிஸ்க்கு. என்னதான் ஜாதகம் அது இதுன்னு சொல்லி சம்மதிச்சாலும் நேர்ல ஒரு தடவை வந்து பிபியை பார்த்து சம்மதம் சொல்ற வரைக்கும் டென்ஷன் தான் போ. ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நடந்தா சரி. பிபி, அப்பாவுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நீ மாப்பிள்ளைய பார்த்துட்டங்கிறது தான். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நீ ரிசல்ட் தெரிஞ்சுதான் எக்ஸாம் எழுத போற. சோ நோ டென்ஷன். எனக்கு பிட்டடிக்க ஏற்பாடு பண்ணதே நீதான். இப்ப என்ன சொல்றியா? ஓ, அப்போ உனக்கு வர இஷ்டம் இல்ல. நான் தான் உன்னை வற்புறுத்தி கூட்டிட்டு போனேன். நீ பாதி மனசோட மேக்கப் போட்டுட்டு வந்த, அப்படிதானே? சி போடி, வம்பிழுக்காத. அட, அக்காக்கு வெக்கம்லாம் வருது. ஆ? கவிதா, இங்க பாத்தியா எனக்கு எப்படி சவந்திருக்கு? இப்போ என்ன, அவருக்கு மேல பாசம் அதிகம் தான், ஒத்துக்கிறேன்ப்பா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த கல்யாண விஷயம் ஆரம்பிச்சதுல இருந்து இதே கனவுல இருக்கேன். ஆனா அப்பா கிட்ட பேசும்போது மட்டும் படிக்க போறேன், காலேஜ் போறேன்னு பொறுப்பான புள்ள மாதிரியே பேசுற. ஆனா அதுக்கப்புறம் நீ ஒரு நாள் கூட புக்க திறந்து படிச்ச மாதிரியே தெரியல. இப்படியே போச்சுன்னா மொத்த சப்ஜெக்டும் ஊதான். கவிதா, என்னடி இப்படி சொல்லிட்ட? நடக்க போறதுதான் சொன்னேன். நீ வேணா பாரு, கல்யாணம் முடிஞ்சதுமே காலேஜையே மறந்துடுவ. நான் காலேஜ்ல முடிச்சிடுவேன்டி. அப்பா சொன்னாருல்ல, அவர் ஒருத்தர் தான் ஏகப்பட்ட பிசினஸ் பாத்துக்கிறாருன்னு. நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண போறேன். ஓ, ரைட் ரைட். இந்த தொழிலதிபர் பின்னாடி எல்லாம் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு ஃபைல தூக்கிக்கிட்டு குடுகுடுன்னு ஓடுவாங்களே, எஸ் சார், ஓகே சார்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பி ஆக போறேன். அதானே? நான் ஏண்டி ஓட போறேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் பாஸ், ஓனர். யோகன்னா ஓவர் நைட்ல எல்லாமே மாறிடும். சிவா ரயில்வே ஸ்டேஷன், சிவா ஏர்போர்ட், சிவா ரேஷன் கடை, இந்த மாதிரி பிபி டைல்ஸ், பிபி மரக்கடை, பிபி ஃபார்ம்னு வரும். அப்படிதானே? ஆனா நீ சொன்ன மாதிரி ராசி தான் ஒர்க் அவுட் ஆகுது. அதனாலதான் காரு, நகை, அது இதுன்னு நமக்கு வருது. இப்ப என்னோட ராசியை வச்சுதான் உனக்கு கல்யாணமே நடக்கும். இதுக்கு மேல அப்பா அம்மாக்கு எதுவா இருந்தாலும் அக்கா கிட்ட கேட்கணும், அக்கா கிட்ட கேட்டுதான் முடிவு பண்ணோன்னு உன் விஷயத்துல எல்லாமே என்ன கேட்டுதான் முடிவு பண்ணுவாங்க. சோ தங்கச்சி, பார்த்து யோசிச்சு நடந்துக்கோங்க. சரி, நான் அன்னைக்கே நோட் பண்ணேன். நீ என்னடி அவர்கிட்ட ஓரா பேசுற? ஏய், நீ தானடி பேச சொன்ன. ஆனா நீ ரொம்ப பேசிட்ட. சோ இனிமே கீப் த டிஸ்டன்ஸ், புரிஞ்சுதா? ஏதாச்சும் மச்சாங்கிச்சாலும் உறவு கொண்டாடிட்டு வந்த பீச்சு போடுவேன். என்னடி, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள இவ்ளோ பொசிசிவா இருக்க? ஆனாலும் என் அக்காவை நான் இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
என்னண்ணே கடை பக்கமே ஆளை காணோம். நீதான் காசு கேக்குறியா? ஓ அப்ப கொடுத்து கடனை திருப்பி கேட்க கூடாது. காது கேட்கல. சரிண்ணே அப்புறம் வாங்க. என்னடி ஏய் வா பொண்ணு. என்ன பண்ற? புடைச்சிட்டு இருக்கேன்டி. என்னடி? இல்ல கையில பால்கோவா கொண்டு வருவியே காணோம், அதான் கேட்டேன். பொடி தீனி பண்டாரம். இனிப்ப கொண்டு வரல, ம், இனிப்பான செய்தி கொண்டு வந்திருக்க. ஆ? நாளைக்கு காலையில மாப்பிள்ளை வீட்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அதனால உங்க அம்மா வேற ஸ்வீட் பண்ண போறாங்களா? உனக்கு ஸ்வீட் தானே வேணும்? நான் காலேஜ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்து கேளுடி. அன்னைக்கு அந்த மேக்கப் பண்ணா சூப்பரா மேக்கப் போட்டதாலதான் மாப்பிள்ளைக்கு என்ன பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. இப்ப வர நாளைக்கு அவர் கூட யார் யார் வராங்கன்னு தெரியல. அவங்களுக்கு என்ன பார்த்த உடனே பிடிக்கணும்ல. அது மட்டும் இல்லாம அந்த மேக்கப் மேனோட ராசி ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நான் நாளைக்கு காலையில சீக்கிரமே வந்துடுறேன். நீயும் யாருக்கும் தெரியாம வந்துரு. நம்ம போய் மேக்கப் போட்டு வந்துடலாம். காலையில நான் கடை திறக்கணுமேடி. காலேஜ்ல இருந்து வரும்போது 1 கிலோ பால்கோவா, 3 கிலோ லட்டு, 1/2 கிலோ ஜாங்கிரி, 1 கிலோ புண்ணா. பிபி நான் வரேன்டி. அப்புறம் பிபி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, நான் எந்த கடையில பால்கோவா வாங்குறேன்னா? சீச்சி இல்லடி, மாப்பிள்ளை தான் உன்னை ஏற்கனவே பார்த்து சம்மதம் சொல்லிட்டாரே, அப்புறம் இதுக்கு வெட்டியா மேக்கப்பு? அவரெல்லாம் பார்த்து ஓகே சொல்லிட்டாரு. ஆனா அவர் கூட வரவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா? ஆமால. அதுவும் இல்லாம பொண்ணு பார்க்க வரும்போது அசத்தல இருக்க வேண்டாம். ஏய் நீ பெரிய புத்திசாலிடி. சரி நாளைக்கு போறோம். ஐயா உங்களை வர சொன்னாருங்க. சரிங்க. வணக்கம். வணக்கம், வாங்க உட்காருங்க. என் ஜாதகம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. உங்க மனைவி தவறி 2 வருஷம் ஆச்சு. அடடா, ஆண்டவன் ஏன் இப்படி சோதிக்கிறான்? சரி, பிரச்சனையை சொல்லுங்க. நான் ஸ்கூலில் வாத்தியார் வேலை பார்க்குறேன். சம்பாத்தியத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறா, பையன் 10th படிக்கிறான். 2 பேருமே என் பேச்சை கேட்குறதில்ல. அவங்க முடிவு பண்ணதான்னு ஒரே பிடிவாதமாக இருக்காங்க. தினம் வீட்டில் தகராறு, ரொம்ப மன உளைச்சலாக இருக்கு. இதுக்கு என்ன பரிகாரம்? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. மனைவி இறந்த உடனேயே நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதுதான் சரியான பரிகாரமா இருந்திருக்கும். வீட்டில் பொண்ணை வச்சிட்டு இருக்கிறது வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி. இந்த காலத்துல பொண்ணுங்க சும்மா இருந்தா கூட பசங்க அது இதுன்னு பேசி மனசை கெடுத்துறாங்க. அதனால சொல்ல வரேன். இருந்தாலும் காலேஜ் போகிற பொண்ணு இருக்கும்போது இந்த பேச்சு வேணாங்க. அட என்ன சார், நீங்க புரியாத ஆளா இருக்கீங்க. கல்யாணம் ஒன்று பண்ணிக்கிட்டா வர்ற பொண்ணு உங்களையும் உங்க பசங்களையும் பார்த்துக்க போறா. அதுக்கப்புறம் மன உளைச்சலுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லையே. கல்யாணமாகாத பெண்கள் விதவைன்னு எத்தனையோ விதம் இருக்கு. என் மனசுக்கு சரின்னு படுறத உங்களுக்கு நான் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த ஊர்ல வேலாயுதம்னு ஒரு பெரிய மனுஷன். அவரை தெரியுமே. அவரை தெரியாதவங்க யார் இருக்க முடியும்? ஆனா நான் சொல்ல வர்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஜாதகத்தை பார்த்தப்போ அவர் டைம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. நான் மட்டும் இல்லாம இன்னும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பார்த்து பரிகாரம் செய்ய முடிவு பண்ணோம். அது என்னன்னா கல்யாணம்.
ஆனா அவருக்கு இப்போ கல்யாணம் பண்ற வயசுல பையன் இருக்கான். அவருக்கு டைம் சரியில்லைனதும் அது என்ன ஸ்கூல் அது விகே ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற வாத்தியார் பண்ணத்தான் கட்டுறாரு. அவர் பேரு கூட ஆர்ச்சாமியா? உங்களுக்கு தெரிஞ்சவரா? சரி சரி, இதை பத்தி நீங்க அவர்கிட்ட எதுவும் கேட்டுக்க வேண்டாம். நீங்க கல்யாணத்துக்கு யோசிச்சதுனால இதை பத்தி சொல்ல வேண்டியதா போச்சு. ஏன்னா வேலாயுதம் சாரு இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம்னு கராரா சொல்லிட்டாரு. அதனால காதுங்காது வச்ச மாதிரி முடிக்கிறதுக்கு பிளானு. ஐயா நீங்க என்ன சொன்னீங்க? நான் கவனிக்கல. நீங்க அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளலைன்னு புரியுது. ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க சார், நல்லா யோசிங்க. முடிஞ்சா பசங்க கிட்ட கூட பேசுங்க. தோளுக்கு மேல வளர்ந்த பசங்க சொன்னா புரிச்சுக்குவாங்க. இங்க பாருங்க, பொண்ணு இல்லாத வீடுங்கிறது விளக்கு ஏத்தாத கோயில் மாதிரி. உங்க நல்லதுக்காகத்தான் இவ்வளவு விஷயத்தையும் சொல்றேன். உங்க ஜாதகப்படி 2வது திருமணத்துக்கு அமைப்பு இருக்கு. அதனால நல்லா யோசிச்சுட்டு வந்து முடிவை சொல்லுங்க. நல்ல நாளா பார்த்து பிரமாதமா பண்ணிடலாம். சரிங்களா? யோசிக்காதீங்க. ஜாதகத்தை கொடுங்கய்யா. வரேங்கய்யா. போயிட்டு வாங்க. ஹேம்நாத், நீ சொல்லு பார்க்கலாம். வெரி குட் வெரி குட். உட்காரு. கோபிகா, கண்ணுடையோர் என்பவர் கற்றோர் முகந்திருந்து புண்ணுடையார் கல்லாதவர். வெரி குட், நல்லா படிச்சுட்டு வந்திருக்கு. உட்கார். புவனேஷ், துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமலை. வெரி குட் வெரி குட். சார். சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வாங்க. சார், கொஞ்ச நேரத்தில் கிளாஸ் முடிஞ்சிடும், முடிச்சுட்டு வந்துடுறேன். பரவாயில்ல சார், ரொம்ப முக்கியமான விஷயம். வாங்க. நிவேதா, சார் யாராவது பேசுனாங்கன்னா பேர் எழுதி வச்சுக்கோ. என்ன? உட்கார். யாரும் பேசக்கூடாது நான் வர வரைக்கும். எல்லாரும் சைலண்டா இருக்கணும். என்ன? என்ன சுப்பிரமணி, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எப்போதும் போல பசங்க வீட்டில் டென்ஷன் பண்றாங்களா? என்னாச்சு சொல்லுங்க. சார் பிரச்சனை எனக்கு இல்லை சார், உங்களுக்கு. உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்கள் ஜோசியரை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருந்ததுனால சரி எனக்கும் கேட்கலாம்னு அவர்கிட்ட போயிருந்த இடத்துல என் பிரச்சனைக்கு பரிகாரமாக இன்னொரு கல்யாணம் பண்ண சொன்னார். இந்த ஊர்ல வேலாயுதம்னு ஒரு பெரிய மனுஷன், அவரை தெரியுமே. ஆனா நான் சொல்ல வர்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. அவர் ஜாதகத்தை பார்த்தப்போ அவர் டைம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவருக்கு இப்போ கல்யாணம் பண்ற வயசுல பையன் இருக்கான். அவருக்கு டைம் சரியில்லைனதும் விகே ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற வாத்தியார் பண்ணத்தான் கட்டுறாரு. இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம்னு கராரா சொல்லுங்க. அவர் பையனுக்கு இல்லை, உங்கள் பொண்ணுக்கும் வேலாயுதத்துக்கு தான் கல்யாணம்னு சொன்னார். என்னாச்சு ஆர்ச்சாமி? ஆர்ச்சாமி பார்த்து சார், எப்படி இவ்வளவு பெரிய தப்பு நடந்துச்சு? ஜோசியர் முத உங்ககிட்ட என்ன சொன்னாரு? வேலாயுதம் உங்ககிட்ட என்னதான் பேசினாரு? உங்க பொண்ணோட ஜாதகம் யோக ஜாதகம். எங்க குடும்பத்துக்குள்ள யோக ஜாதகத்தோட ஒரு பொண்ணு வந்தா எங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு ஜோசியர் சொல்றாரு. நான் கொடுத்து விட்ட நகை வந்துச்சா? கல்யாணத்துல அவங்களுக்கு சம்மதமா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. ஒரு நல்ல நாள் பார்த்து நானே நேரில் வர்றேன். ஆர்ச்சாமி,
ஆமா சுப்பிரமணி, ஒரு தடவை கூட அவர் என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம்ன்ற வார்த்தையே பயன்படுத்தல. நாங்க பேச போன தோப்புல அவரோட பையன் அங்க இருந்ததுனால நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா கல்யாண வயசுல பையன் இருக்கும்போது இவருக்கு கல்யாணம் பேசுவார்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? வந்த வினையெல்லாமே அந்த ஜோசியத்தினால தான். அந்த ஜோசியருக்கு கல்யாணம் பண்ணுறதை தவிர வேற பரிகாரமே தெரியாது போல. அந்த ஆளு இதே மாதிரி என்னைய வேற சிக்க வைக்க பார்த்தாரு. சரி சார், இப்போ நான் என்ன பண்றது? ஒரு பிரச்சனை இல்லை சார். நீங்கள் என்ன தட்டு மாத்திட்டீங்களா இல்லை பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்துட்டீங்களா? அப்படி தட்டு மாற்றி பத்திரிக்கை அடிச்சு மணமேடை வரைக்கும் வந்த கல்யாணம் எத்தனையோ நின்றுருக்கு சார். அதனால ரொம்ப யோசிச்சு குழப்பிக்க வேண்டாம். நேரா வேலாயுதம் சாரை போய் பாருங்க. அவர்கிட்ட சார் இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு எடுத்து சொல்லுங்க. அவரும் பெரிய மனுஷன் தானே, என்னத்த சொல்ல போறாரு? சரி நடந்தது நடந்துருச்சு கிளம்புங்கன்னு சொல்ல போறாரு. என்ன உங்க வீட்டில் தான் எல்லாத்துக்கும் ஏமாத்தமா இருக்கும். என்ன பண்றது? விதி சில பேர்த்தோட வாழ்க்கையில தேடி தேடி புகுந்து விளையாடுது. என்ன இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு வாழ்க்கையிலே நடக்குது, என்ன பண்றது? அப்போ சாயங்காலம் ஸ்கூல் விட்டதும் நாம போய் அவரை பார்க்கலாமா சார்? சார் பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம லேட் பண்ணவே கூடாது. நான் கூட வந்துருவேன். ஆனா வேலாயுதம் தான் இந்த விஷயம் காதும் வச்ச மாதிரி இருக்கட்டும்னு ஜோசியர்கிட்ட சொன்னதா அவர் என்கிட்ட சொன்னாரு. அதனால தான் நான் கூட வந்தா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால நீங்களே அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையா நிதானமா போய் பேசிட்டு வாங்க.